இந்த கணக்கை ஒரு 5 செகண்ட் சால்வ் பண்ண முடியுமா பாருங்க. உங்களுக்கு கணக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ கண்டினியூ பாருங்க. ஓகே, கணக்கு பாருங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களை 30% பெற்று 10 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வு எழுதி மொத்த மதிப்பெண் 40% பெற்று தேர்ச்சி பெறும் மதிப்பெண் காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார். இனி அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் கேட்கிறாங்க. ஓகே பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி மார்க் பர்சன்டேஜ் கொஸ்டின் கேட்டாலே இதான் ஃபார்முலா. m = 100 × a + b / x டிஃபரன்ஸ் y. ஓகேங்களா, இது எம்ங்கிறது மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகேங்களா, ஏங்கிறது இந்த மார்க்ஸ், இந்த டிஃபரன்ஸ் மார்க்ஸ் இருக்குங்களா அந்த மார்க்ஸ், எக்ஸ் ஒய்ங்கிறது அந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, பாருங்க 100 × இங்கே என்னங்க ஏங்கிறது 10 மதிப்பெண்கள், 10 இங்கே கூட 15, அப்போ 2 15. ஓகேங்களா, எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய்ங்கிறது பர்சன்டேஜ் 30 டிஃபரன்ஸ் 40. ஓகேங்களா, இப்போ சிம்பிள் பண்ணுங்கள். 100 10 + 15 25, 30 டிஃபரன்ஸ் 40ங்கிறது 10. ஓகேங்களா, அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 10 போச்சுன்னா இது வந்து 250 மார்க்குங்களா, 250. ஓகேங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், இது மேக்ஸிமம் மார்க்ஸ் 250. ஓகேங்களா, m = 250. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் கேட்குறாங்க. பாருங்க 30% பெற்று 10 மதிப்பெண் சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது 100% தான் 250. இதுதான் 250. நமக்கு பாஸ் மார்க் தான் வேணும். பாஸ் மார்க் நாங்கள் 30% + 10. ஓகேங்களா, 10 மார்க். அப்போ 30% எவ்வளோ வரும்? இது அடிச்சிங்கன்னா 3 × 25 75. அப்போ 75 மார்க்குங்கிறது 30%. இப்போ 10 மதிப்பெண்கள் வித்தியாசம் தோல்வி அடைகிறாங்க. அப்போ 10 கூட்டிங்க, 75 மார்க். நமக்கு பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 85 நமக்கு பாஸ் மார்க். இப்போ 85 நமக்கு ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.